Hello dear brothers and sisters. So welcome to Po Tamil. So Po Tamilல நம்ம திராவிட மொழிகள் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் சிறப்பு தொன்மை அப்புறம் திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி வந்து ரெண்டு பாட்டு பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டுடைய அடுத்த ஒரு கண்டென்ட் சரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தமிழ் மொழியை சார்ந்து இருக்கக்கூடியது செம்மொழி தமிழ் அப்படின்ற ஒரு தலைப்புகள் இருக்கும். இன்னும் ஒரு சில அடுத்த வகுப்புல இருக்கக்கூடிய தலைப்புள்ள இருக்கக்கூடிய மொழி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம அடுத்தது இதோடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் சரியா. ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செம்மொழி தமிழ் சொல்லக்கூடிய 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த யூனிட்ல என்ன தமிழ் மொழி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துலாம், செய்திகள் பார்த்துருவோமா? ஓகே, முதல்ல பாருங்க, உலகத்தில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. ஓகே, அதை நம்ம படிச்சிருப்போம். அடுத்து பாருங்க, கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஹீப்ரு, அதான் ஹீப்ருன்றதான் ஈப்ருன்னு கொடுத்துருப்பாங்க சரியா, ஆகியவற்றை செம்மொழிகள் என பட்டியலிட்டவர் மொழியியல் அறிஞர் ச அகத்தியலிங்கம். ஓகேவா? அடுத்து பாருங்க, தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு சரியா, அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த ஒரு வெள்ளித்தட்டு. எது? தமிழ் மொழி. திருக்குறள் அந்த தட்டுல இருக்கக்கூடிய தங்க ஆப்பிள். ஓகேவா? தமிழ் என்னை ஈர்த்தது குறளோ, எது? திருக்குறள் அது குறளோ என்னை இழுத்தது. ஓகேவா? ஸோ தமிழோ என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது. சொன்னது யாரு? கிரவுல் அவர்கள் சரியா, டாக்டர் கிரவுல் அவர்கள். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஓங்களிடை வந்துயர் ஓங்களிடை வந்துயர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞானத்து இருள் அகற்றும். ஞானம்னு உலகம், அந்த கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த உலகத்துல இருக்கக்கூடிய இருளை அகற்றக்கூடியது யாரு? கதிரவன், வெய்யோன். ஓகேவா? சூரியன் சொல்றது. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். ஓகேவா? இது தண்டி அலங்காரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன பொருள்னா, ஸோ இந்த பொருளுக்குரிய இந்த சிறப்புக்குரியது எல்லாமே, இந்த வரிகளுடைய சிறப்புக்குரியது எல்லாமே எதை சொல்லியிருப்பாங்கன்னா, அதை பார்த்தோன்னா கதிரவனை சொல்லியிருப்பாங்க, சூரியனை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? கடைசியில தமிழும் பார்த்தோன்னா தண்ணீர் இல்லாத தமிழ். ஓகேவா? தண்ணீர் இல்லாத தண்ணீர். ஓகேவா? நேர்னா அந்த நேர். ஓகேவா? நேர் சொல்லுவோம் இல்லையா, இணை ஒப்பு, அது இல்லாத தமிழ். அப்ப தமிழையும் சிறப்பிச்சு தண்டி அலங்காரத்துல சொல்லியிருப்பாங்க. அதனால தமிழருடைய இந்த ஒரு செய்யலையும் இங்க பாக்குறோம். ஓகேவா? சிம்பிளா சொல்ல போனா, இப்ப 2 சிறந்த விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 சிறந்த விஷயங்கள் இருக்குன்னா அது ரெண்டுமே வேற வேறையா இருக்கும். ஆனா ரெண்டுத்துக்குமே சிறப்புன்றது இருக்கு. ஓகேவா? ரெண்டுமே வேற வேற இருக்கு, ரெண்டுமே சிறப்புடையது அப்படின்றதுக்காக ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஆனா ரெண்டுமே சிறப்புடையதுன்றதை கம்பேர் பண்ணி சொல்லுவோம் இல்லையா. ஓகேவா? கம்பேர் பண்ணி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அப்படி சொல்லக்கூடியதா இந்த ஒரு செய்யுள். இதுல சூரியனும் சொல்லக்கூடிய கதிரவனையும் வெய்யோனையும் சிறப்பித்து சொல்லியிருப்பாங்க. தண்ணீர் இல்லாத தமிழ்னு சொல்லிட்டு தமிழையும் சிறப்பித்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சிம்பிளா முடிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சூரியன் சொல்ற மாதிரி இருக்கும். இந்த கடைசியில பாருங்க, தண்ணீர் இல்லாத தமிழ். தமிழை சிம்பிளா ஒரு சின்ன வரியிலேயே அப்படி ஒரு சூரியனை எப்படி நம்ம போர்ந்து பேசிட்டு இருக்கோமோ அதே போல தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கும் சரியா. ஸோ இந்த பாடல் வரிகள் தண்டி அலங்காரம் அதுல இருக்கக்கூடியது சரியா. அடுத்து பாருங்க, பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்னும் நாஞ்சில் நாட்டு தமிழ் சொற்கள். அடுத்து பாருங்க, தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும். கால்டுவெல் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இது கொடுத்து யார் சொன்னதுன்னு கேட்கலாம், கால்டுவெல். அடுத்து பாருங்க, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. யாரு? தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். ஓகே, எல்லா பொருளும் அப்படின்னது அது சரி, எல்லாம் சொல்லும் தமிழருடைய எல்லா சொல்லுமே ஏதாவது ஒரு பொருளை தரும். ஓகே, மீனிங் கொடுக்கும் இல்லையா, அதுதான் சொல்லும். எல்லாம் சொல்லுமே பொருள் குறித்தனவே அப்படின்றது தான். ஓகே, அடுத்து பாருங்க, தமிழில் ஒருமை பன்மை என்னும் இருவகை எண் மட்டுமே தமிழில் இருக்கு. ஆமா, தமிழ்ல எண்ணுன்னு பார்க்கும்போது சிங்குலர் ப்ளூரல் சொல்லும் இல்லையா ஆங்கிலத்தில், அதே போல ஒருமை பன்மை மட்டும் தான் இருக்கு. ஆனா வடமொழியில ஒருமைக்கு தனியா ஒரு சொல் இருக்கும், இருமை அது 2 இருக்குன்னு அதை சொல்லுவாங்க. அப்புறம் 2க்கு மேற்பட்டதை பலவட்னு சொல்லும் இல்லையா, ஸோ பன்மைன்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி 3 வகை இருக்கு அப்படின்றது சொல்லியிருப்பாங்க சரியா. ஓகே, அடுத்து பாருங்க, தமிழ் உயிர்களுக்கு மட்டுமே, தமிழில் உயிர்களுக்கு மட்டுமே பால் வேறுபாடு உண்டு. அதெல்லாம் தமிழ்ல உயிர்கள்னு பார்க்கும்போது நம்ம சொல்றது, இப்போ ஆண்பால், இப்போ உயிர்நிலை ஆண்பால் பெண்பால் சொல்றோமா, ஸோ அதுக்கு பால் பகுப்புன்றது இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பால் காட்டும் விகுதிகள் இருக்கும். இப்போ மாணவன் அப்படின்னா அண்ணன் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், மாணவன் அந்த பால் காட்டும் விகுதி அண்ணன் முடியுதா, அப்போ ஒரு ஆணை குறிக்குது. ஓகேவா? இதே மாணவி ஈன்னு முடியுது, இல்லை வந்து வந்தால் ஆள்னு முடியுது, ஒரு பெண்ணை குறிக்கிற மாதிரி இருக்கா. ஓகே, அதே போல நம்ம அக்ரிணியை எடுத்துட்டாலும் சரி. ஓகேவா? அதுல
பால் காட்டக்கூடிய விகுதியில் இல்லை அப்படின்னாலும் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் தனித்தனி சொற்கள் இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடுவன், மந்தி இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? களிறு, பிடி இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ தமிழில் உயிர்களுக்கு மட்டுமே பால் வேறுபாடு உண்டு, பொருள்களுக்கு பால் வேறுபாடு இல்லை. இப்போ இதுவே அக்ரிணியில உயிரற்ற பொருட்கள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கல். ஓகேவா? கல்லில் போயிட்டு நம்ம பால் வேறுபாடுன்றது இருக்குமா? கிடையாது. கல் அவ்வளோதான். ஓகேவா? அதில் போய் ஆண்பால் பெண்பால் நம்ம பிரிப்போமா? கள்ளி சொல்லுமா? சொல்ல மாட்டோம். கல் அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, அது இல்லைன்றதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, பண்டை தமிழ் இலக்கியங்களும் இலக்கணங்களும் செய்யுள் வடிவிலேயே இருந்தன. ஆமா, இப்போ பண்டை காலத்து நூல்கள் நீங்கள் எது எடுத்துட்டாலும் எல்லாமே பாடலாக தான் இருக்கும். ஒரு உரைநடையின் அடிப்படையிலையோ கதை வடிவிலையோ இருக்குமானா இருக்காது. ஓகேவா? எல்லாமே செய்யுள் பாடலாக தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லலாம் சரி, ஒரு உரைநடையை சொல்லலாம் சரி, எல்லாமே செய்யுள் வடிவிலேயே தான் இருக்கும். சரியா? அதிலே எல்லா கருத்துலையும் செய்யுள் வடிவிலேயே பாடல் வடிவிலேயே தான் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரொம்ப வருஷம்லாம் போக வேணாம். இப்போ நம்ம தமிழ் சினிமா ஸ்டார்டிங் பீரியட் இருக்கு இல்லையா? ரொம்ப பழைய படத்தெல்லாம் எடுத்து பாருங்களேன். படத்துல முக்காவாசி பாட்டாக தான் இருக்கும். சீன்ஸ் சின்னதாக இருக்கும். பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. ஓகேவா? அப்படின்னா அது சொல்லக்கூடிய கருத்துக்களை அந்த படத்தை வெறும் பாடலாகவே போயிட்டு இருப்பாங்க இல்லையா? அதே போலதான் இப்பவே எப்படி இருந்திருக்குன்னா சங்க காலத்துல எப்படி இருந்திருக்கும். அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பெரும்பாலும் அது செய்யுள் வடிவத்துல தான், பாடல் வடிவத்துல தான் இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, கலிப்பா முதலான செய்யுள் வகைகள் வேறு எம்மொழியிலும் கிடையாது. இப்போ பாவகையில கலிப்பா இருக்கு இல்லையா? கலிப்பா வச்சு நம்ம எழுதக்கூடிய செய்யுள் வகைகள் வேற எந்த மொழியிலுமே பாடல்களோ கவிதைகளோ செய்யுள்களோ ஏற்றப்படல. தமிழ்ல மட்டும்தான் கலிப்பான்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, இதுதான் செம்மொழி தமிழ்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடப்பகுதியில் இருக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, புதிய புத்தகம் 6ஆம் வகுப்பு வளர்த்தமிழ். உங்களுக்கு தெரியும் சரியா? வளர்த்தமிழ் டாபிக் நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோடனே 6th நீங்க படிக்கும் போதே தான் படிப்பீங்க. ஓகேவா? இதுவும் தமிழ் மொழி சார்ந்து வரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். பாருங்க, தமிழ் இலக்கியங்கள் ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. ஓசை, சொல், பொருள் இனிமை கொண்டவை. அடுத்து பாருங்க, யாமிருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். சொன்னது யாரு? பாரதியார். அடுத்து பாருங்க, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பிடலாம் எங்கள் தாய். ஓகேவா? யாரை சொல்றாரு? தமிழ் தாயை சொல்றாரு. யாரு? பாரதியார் தான். ஓகே, அடுத்து பாருங்க, தமிழ் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. ஓகேவா? வலஞ்சொழி எழுத்துக்கள்லாம் என்னது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லிடுறேன், டேரக்டா புக்ல படிக்காம சொல்லிடுறேன். வலஞ்சொழி எழுத்துக்கள் நம்ம எழுதும்போது நம்ம கை இப்படி போகும். ஓகேவா? இதுவே ஒரு சில எழுத்துக்கள் நம்ம எழுதும்போது கை இப்படி இடஞ்சொழி மாறும். அப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான எழுத்துக்கள் வலஞ்சொழி எழுத்துக்கள் தான், இப்படிதான் எழுதுவோம். ஓகேவா? அதான் சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ வலஞ்சொழி எழுத்துக்களா எக்ஸாம்பிள் பாருங்க, ஆ எழுதும்போது நம்ம கை பாருங்க, கை பாருங்க இப்படிதான் போகும். அதான் பாருங்க இப்படி போகும். ஓகேவா? இப்படி எழுதுவோமா? இதுதான் வலஞ்சொழி. இந்த மாதிரி எழுதுறதுல வலஞ்சொழி எழுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மா எழுதுறேன், இங்க பாருங்க கை பாருங்க எப்படி போகுது, இப்படி போகுதா? அப்ப இடஞ்சொழி. அடுத்த ரா எழுதுறேன், மா எழுதுற மாதிரி எழுதுறேன், போயிட்டு எழுதுவோம் ரா. புரியுதா? அடுத்து பாருங்க, யா எழுதுறேன், இங்க பாருங்க கை பாருங்க இப்படி போகுதா? அதுதான் இடஞ்சொழி. ஓகேவா? அப்போ தமிழ்ல வலஞ்சொழி எழுத்துக்கள் ஆ, ஏ நிறைய இருக்கு. அதுல ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது இடஞ்சொழி எழுத்துக்களா? டா, யா, ழா, மா, இதெல்லாம் இடஞ்சொழி எழுத்துக்கள். ஓகேவா? வலஞ்சொழி எழுத்துக்கள்னா கிளாக் வைஸ், இடஞ்சொழி எழுத்துக்கள்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்ம எழுதும் போது நம்ம கை திரும்பும். ஓகேவா? சுழிப்போம், அந்த சுழிவுல அதான் சுழி, வலஞ்சுழி. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, சீர்மைனா ஒழுங்குமுறை. சீர்மைனா ஒழுங்குமுறை. அக்ரிணை பிரிச்சு எழுதணும்னா அல் பிளஸ் திணை, பாகற்காயை பிரிச்சு எழுதணும்னா பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். ஓகேவா? நம்ம லோஸ் சேனலே படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், புதுசாக இருந்தவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் பூவின் 7 நிலைகள். ஓகேவா? ஒரு பூ அதுல மொட்டு உருவாகிறதுல இருந்து, ஓகேவா, அது பெருசா பூத்து திரும்ப வாடி கீழே விழுற வரைக்குமே அந்த ஒவ்வொரு நிலைக்குமே பூவின் 7 நிலைகள் நம்ம பேரிட்டிருப்போம் இல்லையா? அதுதான். அப்ப தமிழ்ல ஒரு பொருளுடைய பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர்களை சூட்டக்கூடிய ஒரு வழக்கம் தமிழ் மொழியோட சிறப்பு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பூவினுடைய 7 நிலைகள், அரும்பு, மொட்டு, அதுக்கப்புறம் முகை, அதுக்கடுத்த ஒரு நிலை மலரா மாறும், அதுக்கடுத்து நல்லா மலர்ந்துருக்குன்னா அலர், அதுக்கடுத்து கொஞ்சம் வாடி கொஞ்சம் இதா இருக்குன்னா அது வி. செம்மல்ன்றது பூ வாடி கீழே விழக்கூடிய அந்த நிலை. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நிலைக்கும் பெயர் சொல்லியிருப்போம். அடுத்து பாருங்க, ஒரு மொழி. மான்றதுக்கான பொருள் தரக்கூடிய என்னென்ன பொருள் இருக்கு? மானா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழுத்தல். ஓகேவா? துகள், மேன்மை, வயல், வண்டு, இந்த மாதிரி நிறைய பொருள் தரக்கூடியது. மானா இவ்வளவு பொருளும் தரும். ஓகேவா? அடுத்து தமிழ இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ் பிரிப்போம் இல்லையா? இயல் தமிழ் அப்படின்றது நம்மளுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தும். இயல்கள் எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எண்ணத்தை வெளிப்படுத்துற மாதிரி எழுதுறதா இயல் தமிழ்.
இசைத்தமிழ்னா இசையால் நம்மளுடைய உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியது, அது இசைத்தமிழ். ஓகேவா? நாடகத்தமிழ் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை அது என்னது வெளிப்படுத்துறது. ஓகேவா? அப்போ உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டக்கூடியது நாடகத்தமிழ். ஓகேவா? அடுத்து பாருங்க. ஓகேவா? தமிழ் கவிதை வடிவங்கள் எது இதெல்லாம் கவிதை வடிவங்கள்னு சொல்லுவோம் தமிழ்ல. பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் செய்யுள் ஏற்றுறாங்க அப்படின்னா, கவிதை ஏற்றுறாங்க அப்படின்னா, அது கவிதையா இருந்தாலும் சரி, புது கவிதையா இருந்தாலும் சரி, துளிப்பா இருந்தாலும் சரி. ஓகேவா? இது எல்லாமே கவிதை வடிவங்கள். பாடல் அப்படின்னாலும் கவிதை தான். ஓகேவா? அடுத்து உரைநடை வடிவங்கள் அப்படின்னா கட்டுரை எழுதுறது, புனிதம் நாவல் எழுதுறது, சிறு கதைகள் சின்ன சின்ன கதைகள் எழுதுறது. ஓகேவா? இது எல்லாமே இது உரைநடை வடிவம் சொல்லுவோம். ஓகேவா? எழுதுவோம் இல்லையா, கதையாக எழுதுவோம், அந்த உரைநடை வடிவத்தை சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து தமிழில் இருக்கக்கூடிய எண் அறிவோம், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் தமிழ் எண்கள் இருக்கு இல்லையா, அப்போ எண்களுக்கு தமிழ் மொழியில் நம்மளையும் அதுலேயும் எண்களுக்கு நம்ம சொல்லுவோம் ஒரு நேம்ன்றதை கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒன்றுனா காமரி எழுதணும், காமரி எழுதுனா அது ஒன்றுன்னு அர்த்தம். ஓகேவா? ஊமரி இருந்துச்சுன்னா அது ரெண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? இதே போல் எண்களுக்கும் தமிழில் தமிழ் எண்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. மேபி இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரலாம். சார் இது பழைய சிலபஸ் மாதிரி இருக்குது, இப்போ புது சிலபஸில் கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா தமிழ் எண்கள், தமிழ்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு இல்லையா, அப்போ கண்டிப்பாக உள்ள வச்சிருவாங்க. ஓகேவா? கேட்க முடியாது நம்மளால சொல்ல முடியாது, கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பாருங்க, தமிழ் மொழியில் முதல்ல ஒரு சில சொற்கள் எந்த ஒரு நூல்ல, எந்த ஒரு செய்யுள்ள, எந்த ஒரு நூல்ல பயன்படுத்தப்பட்டுச்சு முதல்ல அப்படின்ற விஷயத்த அட்டவணைப்படுத்திருப்பாங்க. சரியா? ஸோ இந்த சொற்கள் எல்லாமே ஒவ்வொரு சொல்லும் எந்த ஒரு நூல்ல, எந்த ஒரு படைப்புகள்ல முதல்ல அதை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம். ஓகேவா? இப்ப வேளாண்மை என்ற சொல் முதல்ல கலித்தொகை நூல்லையும் திருக்குறளையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? அப்பதான் ஃபர்ஸ்ட் வேளாண்மை என்ற ஒரு சொல்ல பயன்படுத்தப்படுது. அதாவது விவசாயத்துக்கு வேளாண்மை என்ற ஒரு சொல்லு. ஓகேவா? அடுத்து பாருங்க, உழவர்ன்றது நற்றிணையில பயன்படுத்தப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட். ஓகேவா? பாம்புன்றது குறுந்தொகையிலையும், வெள்ளம், பதிற்று பத்து, முதலைன்றது குறுந்தொகை. நல்லா பாருங்களேன், இந்த பாம்பு, முதலை என்ன சொல்றது, நம்ம இந்த மாதிரி இந்த விலங்குகள் பேர் வர மாதிரி இருக்கும், மீன், இந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகள் பேர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எல்லாமே மேக்ஸிமம் குறுந்தொகை நூலாக தான் இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, இதெல்லாம் நீங்க தான் படிச்சுக்கணும், பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ உலகம்ன்றது தொல்காப்பியத்திலையும் திருமுருகாற்றுப்படையிலையும் முதல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. மருந்துன்ற சொல் அகநானூறுலையும் திருக்குறளையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? ஊர், அன்பு, உயிர் இதெல்லாமே தொல்காப்பியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, திருக்குறளையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாருங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, மீன் குறுந்தொகை. ஓகேவா? அரசுன்ற சொல் பாருங்க திருக்குறள் தான் முதல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதெல்லாம் நீங்க தான் படிச்சுக்கணுமா, பார்த்துக்கோங்க. அட்டவணை படுத்தி கொடுத்துருக்கேன், ஸ்கூல் புக்ஸ்ல கூடிய அட்டவணை தான் அது. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, சேம் அதே கான்செப்ட் தான். முதலில் ஆளப்பட்ட எந்த இலக்கியத்துல இந்த மாதிரி சொற்கள்லாம் முதல்ல ஆளப்பட்டது, தனியா ஒரு 3 கொடுத்துருப்பாங்க. தமிழ் என்ற சொல் முதல்ல தொல்காப்பியத்துல தான் அந்த சொல் இருந்ததா முதல்ல ஆளப்பட்டதா பார்க்கணும். ஓகேவா? ஸோ தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படின்ற ஒரு பாடல் வரி தொல்காப்பியத்தில் இருக்கு. அதுல தமிழ் அப்படின்ற ஒரு சொல் வந்திருக்கா. அப்போ முதல்ல தமிழ்ன்ற சொல் எங்க பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா தொல்காப்பியத்துல. தமிழ்நாடு அப்படின்ற சொல் முதல்ல எந்த ஒரு இலக்கியத்துல எங்க பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா அது சிலப்பதிகாரத்துல வஞ்சிக்காண்டம் பகுதியில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? பாருங்க, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படின்ற பாருங்க, தமிழ்நாடுன்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கா. இது சிலப்பதிகாரத்துடைய பாடல் வரிகள். அடுத்து தமிழன்ற ஒரு சொல் எதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு, தேவாரத்துல அப்பர் இயற்றிய பகுதி. ஓகேவா? அதான் தேவாரம், அப்பர் அப்படின்றது, அப்பர்ன்றது பிராக்கெட்ல போட்டிருக்கு. சரியா? தமிழன் கண்டாய் அப்படின்றது இருக்கும். ஸோ தமிழன் அப்படின்ற ஒரு சொல் வந்திருக்கா, ஸோ தேவாரத்துல இருக்கு. புரியுதா? ஓகே. அதே போல இங்க பாருங்க, தாவர இலைப்பெயர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்க மரபு தமிழ் அடிப்படையில் கூட படிச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. எதுக்கெல்லாம் இப்போ ஆலமரம், அரச மரம், மாமரம், பலாமரம், வாழை மரம் இருக்குன்னா அதனுடைய இலைகளுக்கு இலை நம்ம சொல்லலாம். இதே அகத்தி, பசலை, முருங்கை இதனுடைய இலைன்னு சொல்ல மாட்டோம், கீரைன்னு சொல்லுவோம். இப்போ அருகும் புல்லுன்னு தான் சொல்லுவோம், கோரை புல்லுன்னு சொல்லுவோம். நெல் தாள், வரகு தாள். இப்போ நெல் புல், வரகு புல், இல்லை நெல் இலை, வரகு இலை சொல்லக்கூடாது. ஓகேவா? இது மரபு தமிழுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ எதுக்கு நேரம் என்ன இருக்கோ அந்த பேர் வச்சுதான் அழைக்கணும், அதுதான் மரபு. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஸோ அதே 6ஆம் வகுப்புல கனவு பழித்தது அப்படின்ற ஒரு டாபிக். இது பெரும்பாலும் மொழி சார்ந்து இருக்காது, இருந்தாலும் முக்கியமான பாடல் வரிகள் இருக்கும். ஸோ எந்தெந்த நூல் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யாரு? தொல்காப்பியர். ஓகேவா? அடுத்து பாருங்க, கடல் நீரை ஆவியாக்கி, அதை கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், மேகம் குளிர்ந்து மழை பொழியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது சயின்டிபிக் ஒரு இது நம்மளுக்கு தெரியும். இதை சொல்லக்கூடிய, இந்த கருத்தை சொல்லக்கூடிய தமிழ் இலக்கியங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை,
ஓகேவா? இந்த நூல்கள்லாம் இந்த கருத்தை பாடல் வரிகளை நம்மளால பார்க்க முடியுது. ஓகேவா? அப்போ கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்பதை கூறும் பழந்தமிழ் இலக்கியங்கள் இந்த 5. ஓகேவா? அடுத்து பாருங்க, இது சிலபஸ்ல டேரக்டா கவர் ஆகும். ஏன்னா ஔவையார் பாடல்கள் டாபிக்கே இருக்கு. ஓகேவா? பாருங்க, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. இது ஔவையாருடைய பாடல் வரிகள். ஓகேவா? அடுத்து பாருங்க, நிலம் தீ நீர் வலி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இது தொல்காப்பியம். அடுத்து கடல் நீர் முகந்த கர்மஞ்சூழ் எழி. இது காரணார்ப்பது. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு. இது 18 சரியா? கோட்சுரா எரிதன சுருங்கிய நரம்பின் முடிமுதல் பறத்தவர். இது நற்றிணை. ஓகேவா? திணையளவு போதா சிறுபல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இது திருவள்ளுவ மாலை நூல். ஓகேவா? அவ்வளவுதாமா. சரியா? ஸோ இதுதான் இந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன சின்னதாக இருக்கும், சும்மா சின்ன சின்ன ஒவ்வொரு யூனிட்லையும் இந்த டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், இந்த டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழ் மொழி சார்ந்து இல்லை தமிழ் மொழியோடு இருக்கக்கூடிய திராவிட மொழிகளை சார்ந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஏரியாவெல்லாம் ஒரு கண்டென்ட் கவர் ஆகுது அதை பேஸ் பண்ணி நம்ம படிக்கிறதா இந்த ஒரு டாப்பிக்கு. சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பகுதி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்து அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதனுடைய பிடிஎஃப் குரூப்பில் ஜாயின் பண்ணிருக்கவங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் அங்கே பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம். சரியாமா? ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பகுதியோட பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.